ஒரு சூப்பரான மலையாள படம் தமிழ் டப்புலயே கிடைச்சிருக்கு. போய் பாருங்க. படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் அசதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸில் வந்து குழிக்குள்ளே இறங்கி மாட்டிக்கிறார் இல்லைங்களா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ ஸ்ரீநாத் ஃபைசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால் அவர்கள் நடிச்சிருக்காரு. படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாள படம் எப்பவுமே வந்து வேற ஒரு ஜானரில் வந்து இருக்கும். நம்மளை வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஜேர்னரை வந்து அவங்க வந்து திரைக்கதை வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து மலையாள படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு. அதுவும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. படம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. மலையாள படம் எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியும். மெதுவாக தான் போகுது. ஆனால் உண்மையாலுமே சினிமா ரசிகர்களுக்கு வந்து சரியான தீனி போடுற படம். இந்த மாதிரி படம்லாம் ஏன் தமிழில் ஏன் கதை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றுமே இல்லைங்க, பட்ஜெட்டே இல்லைங்க. மீறி போனால் 1 கோடி ரூபாவில் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன சேலரி எனக்கு தெரியாது. ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு படத்தை முடிச்சுட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க கொடுக்குற அந்த ஸ்க்ரீன் பிளேவும், அதுக்குள்ளே அவங்க கொடுக்குற டைலாக்கு, அதுக்குள்ளே அவங்க கொடுக்குற ஆக்டிங்கு, சான்ஸே இல்லைங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த அசதி வந்து வேறு லெவலில் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல் நடிப்பு. அந்த கேரக்டராகவே மாறி வந்து ஸ்ரீகாந்த் ஆஃபீஸ் நடிச்சிருந்தார். வேறு மாதிரி இருந்துச்சு. லால் அவர்கள் நடிப்பு சொல்ல வேணாம், அவர் தூக்கி சாப்பிட்டாரு. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் உங்களுக்கு ட்விஸ்ட்டு கொடுத்துச்சா இல்லையாங்கிறத நீங்கள் படம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு. சூப்பர்.